Welcome back, dear children. From your Standard 6 Biology Term 1 Unit 6 Health and Hygiene, we'll see the remaining part 4. It's about Introduction to Microbes. 6.3 Introduction to Microbes. When you neglect personal hygiene, you are increasing the risk of falling sick. If you are not following the personal hygiene, உங்களோட பாடியும் உங்களோட சரௌண்டிங்ஸும் க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா, ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னா, நீங்கள் நிறையா சான்சஸ் இருக்குது that you will fall sick. Let us name some of the diseases or conditions caused by microorganism due to the negligence of personal hygiene. Microorganismsனால some of the diseases cause ஆகிறத நம்ம பார்க்கலாம். பர்சனல் ஹைஜீனை ஃபாலோ பண்ணலினா ப்ராப்பராக, நெக்லிஜென்ஸ்னா அவாய்டிங். Personal hygiene follow பண்ணலினா due to microorganisms we get diseases. We'll name some of the diseases which are caused by microorganisms such as diarrhea na loose motion, tooth decay, tooth வந்து teeth வந்துட்டு destroy ஆகி சொத்த பல்லுன்னு சொல்லுவாங்க. Next one is athlete's foot, that is Madurai's foot. எக்ஸஸ் ஸ்வெட் ஆகிறதுனால அது க்ளோஸ்ட் ஷூஸ்லாம் நிறையா டைம் வேர் பண்ணிகிட்டு இருந்தால் யூ கெட் அட்லெட்ஸ் ஃபுட். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் டேண்ட்ரஃப். இது எல்லாமே மைக்ரோப்ஸ்னால காஸ் ஆகிற டிசீசஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னாலும் மைக்ரோப்ஸ்னாலும் சேம் தான். டேண்ட்ரஃப்னா பொடுகு. I'll show you athlete's foot. See, this is athlete's foot. இந்த மாதிரி ரேஷஸ் இருக்கும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், ஸ்கின் பீல் ஆகும், ஸ்கின் கட் ஆகி அதுலேருந்து பிளட் வர மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தீஸ் ஆர் athlete's foot. It is caused by bacterial or microorganisms. Disease caused by microorganisms. Do you believe that there are some organisms which you cannot see with your naked eyes? Yes. நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்களா? சர்டன் ஆர்கானிசம்ஸால் மைக்ரோ ஆர்கானிசம்மை நம்மளை கண்ணால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் மைக்ரோப்ஸ். cannot be seen without the help of microscope. மைக்ரோஸ்கோப் இல்லைன்னா அதை பார்க்க முடியாது. Most of the microbes belong to 4 major groups. இந்த மைக்ரோப்ஸ் வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட பிக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஆர்கானிசம்க்கு பேர் பாக்டீரியா. இது ரொம்ப காமனாக இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். வைரஸ், புரோட்டோசுவா, ஃபங்கை. தீஸ் ஆர் த 4 மேஜர் குரூப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாக்டீரியா பற்றி பார்க்கலாம். பாக்டீரியா ஆர் வெரி ஸ்மால் ப்ரோக்ரையாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். வெரி ஸ்மால் ப்ரோக்ரையாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ப்ரோக்ரையாட்ஸ் அப்படின்னா என்ன, யூக்ரையாட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பாக்டீரியாஸ் ஆர் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா இது யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல் தான் இருக்கும். லேக் ஆஃப் மெம்ப்ரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது நியூக்ளியஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக வெறும் நியூக்ளியோலாய்ட் தான் இருக்கும். அதில் இருக்க நியூக்ளியஸ்குள்ளே இருக்க ஃப்ளூயிட் நியூக்ளியோலாய்ட் தான் இருக்கும். நோ நியூக்ளியஸ். இட் இஸ் நாட் பவுண்ட் பை அ செல் மெம்ப்ரேன். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ் வந்துட்டு நியூக்ளியஸ் இருக்கும். பாருங்கள், நியூக்ளியஸ் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நியூக்ளியஸ். அதுக்குள்ளே நியூக்ளியோலி இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா மற்ற எல்லா செல் ஆர்கனல்ஸும் இருக்கும். ஆனால் இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் நியூக்ளியஸ் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்க்கு பேர் ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். எப்படின்னா சிம்பிள் ஒரு செல்லாக தான் இருக்கும். 0.1 to 5 மைக்ரோமீட்டர் தான் அதோட டயாமீட்டர் வித்தே இருக்கும். டிஎன்ஏ பண்டில்ஸ் வந்து எல்லாமே இந்த நியூக்ளியோலாய்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே டிஎன்ஏ பண்டில்ஸ் இருக்கா? ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்காது. எல்லாமே இந்த நியூக்ளியோலாய்டில் தான் இருக்கும். இதுக்கு ஃப்ளாகலாக இருக்கும். ஃப்ளாகலம் இல்லை ஃப்ளாஜெல்லானா which helps in movement. So this is the difference between prokaryote and eukaryote. நம்ம பார்க்குற பாக்டீரியா வந்து மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா எல்லாமே ப்ரோகாரியாட்டிக் பாக்டீரியா தான். See, this is the picture of prokaryotic bacteria. Prokaryotic bacteria நியூக்ளியோலாய்ட் மட்டும்தான் இருக்கும். செல் வால் இருக்கும்,
capsule and has a flagellum. இதே யூகரியாட்ஸ்க்கு வந்துட்டு மல்டி செல்லுலாராகவும் இருக்கும் யூகரியாட்ஸ், யூனிசெல்லுலாராகவும் இருக்கும். அதுக்கு நியூக்ளியஸ் கண்டிப்பாக இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே நியூக்ளியோலஸ் இருக்கும். அப்புறம் நிறையா செல் மெம்ப்ரெயின்ஸ்லாம் இருக்கும். நியூக்ளியர் மெம்ப்ரெயின்ஸ், குரோலோபிளாஸ்ட், கால்கி, மைட்டோகாண்ட்ரியா, சைட்டோபிளாசம் இதெல்லாமே இருக்கும். எது யூகேரியாட்ஸ்க்கு. ஆனால் இதுக்கு ப்ரோகேரியாட்ஸ்க்கு யூனிசெல்லுலார் ப்ளஸ் இட் டஸ் நாட் ஹாவ் நியூக்ளியஸ். ஸோ திஸ் இஸ் பாக்டீரியா. பாக்டீரியா வந்துட்டு இந்த ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்குது. ஸோ பாக்டீரியா வந்து ரொம்ப ஸ்மால், ப்ரோகேரியாட்டிக், யூனிசெல்லுலார் வித்தவுட் நியூக்ளியஸ். பாக்டீரியல் செல்ஸ் do not have nucleus. பாக்டீரியல் செல்ஸ்க்கு நியூக்ளியஸ் இருக்காது. do not usually have membrane bound organelles. மெம்ப்ரெயின்குள்ளே, செல் மெம்ப்ரெயின்குள்ளே நிறைய ஆர்கனல்ஸ் இருக்காது. ஆர்கனல்ஸ்னால் ஆர்கன்ஸ். பாக்டீரியா கேன் எக்ஸிஸ்ட் எய்தர் as independent organism or as a parasites. பாக்டீரியா வந்து தானாகவும் இண்டிபெண்ட்டாகவும் அதால் லிவ் பண்ண முடியும். பேரசைட்ஸ்னால் விச் லிவ்ஸ் ஆன் அதர் லிவிங் திங்ஸ், அதுக்கு பேர் பேரசைட்ஸ். அந்த மாதிரியும் அதால் லிவ் பண்ண முடியும். மற்றவங்க பாடியிலையும் லிவ் பண்ண முடியும், தனியாகவும் ஓனாக இண்டிபெண்ட்டாகவும் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். தே இன்வேட் டிஷ்யூஸ். இன்வேட்னா கண்ட்ரோல் பண்ணிக்கும். டிஷ்யூஸ் எல்லாம் நம்ம எனி பாடி, அந்த ஹோஸ்டோட பாடியில் இருக்க டிஷ்யூஸை இன்வேட் பண்ணிக்கும், கண்ட்ரோல் பண்ணும். தே ப்ரொடியூஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட். ஒன்றா பஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஒயிட் கலர் ஃப்ளூயிட் எக்ஸ்க்ரீட் ஆகுதுல்ல, ஒரு கொப்பளம் வந்துச்சுன்னா அதில் இருக்கிற அதுக்கு பேர் பஸ். அந்த ஒயிட் கலர் ஃப்ளூயிட்க்கு பேர். இல்லைன்னா ஹார்ம்ஃபுல் வேஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பாக்டீரியா. ஸோ டூ யூ நோ வாட் இஸ் டிசீஸ்? டிசீஸ்க்கும் டிஸார்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். டிசீஸ் இஸ் டிஃபைன்ட் as a pathological process having a characteristic set of signs and symptoms. ஏதாச்சும் ஒரு வலியோ ஏக்கோ இல்லை ஒரு டிசீஸ் அப்படின்னா பேத்தலாஜிக்கல் விச் காசஸ் டிசீஸ். பேத்தலாஜிக்கல்னால் ப்ராசஸ் ஆஃப் காசிங் டிசீஸ். டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய தன்மை, வலி உண்டாக்கும், பெயின் இருக்கும், இல்லை சம் பஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாடி பெயின், அதெல்லாம் டிசீஸ். டிஸார்டர் அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆர் அப்நார்மலிட்டி இன் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்நார்மாலிட்டி. நார்மலாக பண்ணுற ஃபங்க்ஷனை விட வேறு விதமான ஃபங்க்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஸார்டர். Now we'll see some of the bacterial diseases. Bacterial diseases காமனாக இருக்கிறது 5 bacterial diseases. First one is cholera. எதனாலனா contaminated water. dirty water குடித்தோம் அப்படின்னா, நம்மளுக்கே தெரியாமல் dirty water குடித்தோம் அப்படின்னா we get cholera. pneumonia. நிமோனியா வந்து இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்போன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் அ ஸ்னீஸ் ஆர் காஃப். ஒரு பர்சனுக்கு ஸ்னீஸ் இல்லைன்னா காஃப் இருக்குன்னா அவங்க காஃப் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல இருந்து அந்த ஏர் மாலிக்யூல்ஸை வந்துட்டு நம்ம இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் நிமோனியா வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இட் இஸ் காஸ்ட் த்ரூ ஏர்போன் டிசீஸ். ஏர்போன் அப்படின்னா ஏரில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் நிமோனியா. காலரா வாட்டர்னால், contaminated வாட்டர்னால். டெட்டானஸ், காம்பினேஷன் ஆஃப் wound with பாக்டீரியா. நம்ம wound கூட பாக்டீரியா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டெட்டானஸ். டியூபர்க்ளோசிஸ். டியூபர்க்ளோசிஸ்னால் ஏர்போன் டிசீஸ் தான் டியூபர்க்ளோசிஸும். இன்ஹலேஷன் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் ஸ்னீஸ் ஆர் காஃப். நியூமோனியா மாதிரியே டியூபர்க்ளோசிஸும் ஏர்போன் டிசீஸ் தான், ஏரால் பரவக்கூடியது. டைஃபாய்ட். டைஃபாய்ட் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர்னால டைஃபாய்ட் வந்துட்டு வரும், டைஃபாய்ட் டிசீஸ். I'll show you the pictures. What are the symptoms of cholera, pneumonia, tetanus, tuberculosis and typhoid. So this is symptoms of cholera. Cholera-நால வாமிட்டிங் இருக்கும், low blood pressure, diarrhea, rapid weight loss சீக்கிரமாகும், increased thirst, loss of skin elasticity இதெல்லாமே நடக்கும். only due to drinking contaminated waterனால தான் இங்கே இந்த காலரா வருது. நெக்ஸ்ட் ஒன்று சிம்டம் ஆஃப் நிமோனியா. நிமோனியானால் ஸ்னீசிங் இருக்கும், ரன்னிங் நோஸ், தும்புறது நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக ரன்னிங் நோஸ் இருக்கும், சிவியர் காஃப் இருக்கும், சோர் த்ரோட் ரொம்ப பெயினாக இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், ஃபேட்டிக் அப்படின்னா மயக்கம் வர மாதிரி இருக்கும், மசில் ஏக் இருக்கும், கிரே ஆர் ப்ளூயிஷ் ஸ்கின் கலர் லைட்டாக மாறுற மாதிரி இருக்கும், ரொம்ப பேலாக இருக்கும்.
tetanus symptoms, tetanus fever, high blood pressure, muscles spasms, மசில்ஸ் அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், லாக் ஜா வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும், ஸ்வெட்டிங், டிஃபிகல்ட்டி ஆஃப் ஸ்வாலோயிங், இதெல்லாம் இருக்கிறது டெட்டானஸ் டியூ டு ஏர்போன் டிசீஸ், ஸ்னீஸ் காஃப்னால் வர்றது. டியூபர்குலோசிஸும் ஸ்னீஸ் காஃப்னால் வர்றது. ஸ்னீசிங்னால காஃபிங்னால டியூபர்குலோசிஸில் இருக்க பேஷண்ட் கிட்ட இருக்கிற பாக்டீரியா வந்துட்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கூட இருக்கும். வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ஏருக்கு வந்த உடனே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கீழே வெயிட்னால கீழே விழுந்துடும். ரிமைனிங் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டும் மற்ற பர்சன்ஸ்க்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்களுக்கும் டியூபர்குலோசிஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்போன் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் ஸ்னீஸ் ஆர் காஃப்னால டியூபர்குலோசிஸும் நிமோனியாவும் வரும். டெட்டானஸ் வந்துட்டு கண்டாமினேஷன் ஆஃப் வூண்ட்ஸ் வித் பாக்டீரியா. நெக்ஸ்ட்டு டைஃபாய்ட்னால ஃபுட்டு வாட்டர் கண்டாமினேட்டட் ஃபுட்டு இல்லை கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறதுனாலேயே இந்த டைஃபாய்டு வரும். இது எப்படி இருக்கும்னா டங்கில் வந்து ஒரு ஒயிட் கோட்டிங் இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்லார்ஜ்டு லிவர் வந்து பெருசாயிரும், ஸ்ப்ளீன் பெருசாயிரும், அல்சர் மாதிரி க்ரியேட் ஆகும், ரேஷஸ் இன் பாடி இருக்கும். See, this is the white color coating of tongue. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா it is typhoid. Now we'll see the viral diseases. Virus is an infective agent that typically consists of nucleic acid molecule in a protein coat. வைரஸுங்கிறது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஏஜெண்ட். அது எப்படி இருக்குன்னா கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் மாலிக்யூல் இருக்கும். நியூக்ளியோ கேப்சிட் அப்படிங்கிறது இது உள்ளே வந்து ஃபுல்லாக நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். அது வந்து ஒரு ப்ரோட்டீன் கோட்டுக்குள்ளே இந்த நியூக்ளிக் ஆசிட் சரௌண்ட் ஆகிருக்கும். இட் ரிப்ளிகேட்ஸ் ஒன்லி இன்சைட் த செல்ஸ் ஆஃப் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதால் தானாக லிவ் பண்ண முடியாது இந்த வைரஸால். மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதால் ரிப்ளிகேட்னா மல்டிப்ளை பண்ண முடியும். மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வைரஸ்னால் மல்டிப்ளை ஆக முடியும், லிவ் பண்ண முடியும். வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ். எல்லா பிளான்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும் இந்த வைரஸ், இன்ஃபெக்ட் பண்ணும். பிளான்ட்டு, அனிமல்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கூட அதால் இன்ஃபெக்ட் பண்ண முடியும். தே இன்வேட் லிவிங் நார்மல் செல்ஸ் அண்ட் யூஸ் தேர் செல் மெஷினரி டு மல்டிப்ளை. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் லிவிங் செல்குள்ளே வந்துட்டு இந்த வைரஸ் அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற அவங்களோட செல் மெஷினரி வச்சு அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். தே கேன் கில், டேமேஜ் ஆர் சேஞ்ச் த செல்ஸ் அண்ட் மேக் யூ சிக். அவங்க எப்படி நம்மளை சிக் பண்ணுவாங்கன்னா, ஒன்றா கில் பண்ணிடுவாங்க நம்மக்கிட்ட இருக்கிற குட் செல்ஸை, இல்லைன்னா டேமேஜ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் ஆஃப் த செல்லை மாற்றிடுவாங்க, சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால் வைரஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். Do you know a virus that contain RNA instead of DNA is called rectovirus? உள்ளே வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும் வைரஸ்க்கு. அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்டோவைரஸ். டிசீஸ் காஸ் பை வைரஸஸ் என்னென்னா காமன் கோல்ட், இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்படைட்டிஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ். இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா சின்னம்மை, பெரியம்மை, பாடிஸ்லலாம் நிறையா பாயில்ஸ் மாதிரி வரும், பபுளாக கட்டிகள். அதுதான் ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ். மீசில்ஸ்னால் ரொம்ப ரெட்டிஷ் ஒரு பெரிய கட்டி மாதிரி வரும், ரெட் ரேஷஸ். ஹெப்படைட்டிஸ்னால் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் வந்து உப்பிக்கும் ஹெப்படைட்டிஸ்க்கு. காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா இதெல்லாம் வந்து வைரல் டிசீசஸ். ஸோ டூ யூ டிஸ்கஸ் இன் யூர் கிளாஸ் ரூம்? நான் சொன்னேன் வைரஸ் வந்து லிவிங் திங்கா இல்லை நான் லிவிங் திங்கா. நம்ம ஏதாவது ஒரு பாடிக்குள்ளே போச்சுன்னா, அனிமல், பிளான்ட், ஏதோ ஒரு பாடிக்கு பேர் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. எந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே அதுக்கு ஒரு பாடி தேவை அது லிவ் பண்ணுறதுக்கு. ஸோ இட் இஸ் அ நான் லிவிங் திங். இட் இஸ் நாட் அ லிவிங் திங், இட் இஸ் அ நான் லிவிங் திங். வைரஸ் பாடிக்குள்ளே போச்சுன்னா தான் அதால் லிவ் பண்ண முடியும். So now we'll see the
பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இந்த லெசனில் என்ன பார்த்தோம்? 6 டைப் ஆஃப் மெயின் நியூட்ரியன்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். Kwashiorkor and marasmus or protein deficiency diseases. Night blindness, scurvy, rickets and beriberi are vitamin deficiency diseases. Bacteria is prokaryotic microorganism. Prokaryotic now nucleus irukadu, single cell unicellular organisms. Cholera, typhoid and pneumonia are bacterial diseases. Influenza, common cold, chickenpox are viral diseases. Choose the fourth one. Bacteria are very small. N organisms, prokaryotic organisms. True or false? Third one. All bacteria have flagella. Flagella ella bacteria ku irukuma? Illa. Underline all and write some. Only some bacteria have flagella. Answer is false. Fifth one. Virus can grow and multiply outside host வேறு ஏதோ ஒரு பாடிக்கு வெளியில் அதால் க்ரோ ஆகி மல்டிப்ளை ஆக முடியுமா? நோ, ஃபால்ஸ். வைரஸ் கேன் க்ரோ அண்ட் மல்டிப்ளை ஒன்லி இன்சைட். அவுட் சைட் அண்டர்லைன் பண்ணி இன்சைட் ரைட் பண்ணிக்கோங்க. இன்சைடில் தான் அதால் க்ரோ ஆகி மல்டிப்ளை ஆக முடியும். fill in the blanks. Fourth one. Typhoid is transmitted due to contamination of. Typhoid எதால வருது? ஃபுட்டோட கண்டாமினேஷனாலையும் வாட்டரோட கண்டாமினேஷனாலையும். Fifth one. Influenza is a dash disease, viral. It is caused by virus. So it is a viral disease. Complete the analogy. Fourth one. Cholera, bacteria nala and the disease cholera disease வருது. Smallpox, viral disease, virus ஆல ஆகுது. So answer is virus. Now we'll see the question number 7th topic answer very briefly. 5th and 6th question answers we'll see. Mention any two viral diseases. So viral diseases you can write. Answer very briefly. Write in your subject note. Write any two viral diseases. You can write 4. Hepatitis, AIDS, polio, influenza. Sixth one. What is the main feature of a microorganism? So 3 points. Microorganisms or microbes are very small and can be seen only with the help of microscope. Microorganisms can be bacteria, protozoa, fungi, virus. Only pathogenic microorganisms cause diseases. Pathogenic அப்படினா disease causing organisms க்கு பேரு pathogenic organisms. Disease cause பண்ற organism க்கு பேரு pathogenic organisms. So அதால மட்டும்தான் disease cause பண்ணும். Good bacteriaவும் இருக்கு which does not cause any disease. Only the pathogenic microorganism causes diseases. So till this you'll be writing in your subject note. Have a great day. Thank you.